எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்ததனுடைய தொடர்ச்சி. சம்பாதிக்கிறதுக்கு எளிய வழி மோதிகேர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மோதிகேர் ஒரு நல்ல கம்பெனி, இந்தியாவில் இன்னைக்கு வேகமா வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனியில எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில பொருட்கள் இருக்குதா, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நண்பர் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னென்ன ப்ராடக்ட் காமிக்காம நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அதனால ப்ராடக்ட் காமிச்சிருக்கோம். இதுதாங்க அந்த ப்ராடக்ட்ஸ். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் சமையல் அறைக்கு தேவையான சமையல் எண்ணெய், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்க. சமையல் எண்ணெய் இருக்குது, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சாம்பார் பொடி, தனியா பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி. சரிங்களா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பெருங்காயம். இது பியூர் பெருங்காயம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கம்பெனிகள் அந்த பெருங்காய டப்பாலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆடட் மைதா 10%, 30%, 15%, 80% எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய பெருங்காயத்துல பியூரா இருக்கும். லைட்டா எடுத்து போட்டாலே நீங்க இதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த காலத்து பெருங்காயம் அப்படின்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல குவாலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தேன். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி ஒரு 5-6 நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்திய மசாலா பொருட்களுக்கு தடை. ஏன் அப்படின்னா, அதுவும் அந்த தடை போட்ட கம்பெனிகள்லாம் எந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் பாப்புலரா இருக்கக்கூடிய கம்பெனிகள், நிறைய விளம்பரம் போடக்கூடிய கம்பெனிகள். அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்லக்கூடாது. அப்ப ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே வணிகம் தான். ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வணிக நோக்கம் இல்லாம மக்கள் அத்தனை பேருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 28 வருஷமா தரமான பொருட்கள் போடுறாங்க. அந்த பொருட்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 100% தர உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லா பொருளையுமே அந்த தர உத்தரவாதம் இருக்கும். இங்க பாருங்க, இது என்னது, சாம்பார் பொடி. சாம்பார் பொடிக்கும் அந்த தர உத்தரவாதம் இருக்கும். ஐ பர்சனலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி 100% ஒரு ஃபுல் மணியா ரீஃபண்டட் அப்படின்னு போட்டிருக்கும். இது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சமீர் மோடி, அவரே கேரண்டி கொடுக்குறாரு. இந்த பொருள் இது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் 10 கிலோ பேக்கு, 5 கிலோ பை. இதுல 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் இருக்கு. இது பியூர் ஆர்கானிக் லென்த்தி பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பாஸ்மதியை நீங்க ஸ்மெல் பண்றப்பே தெரியும், அப்படியே மூங்கில் வாடை அடிக்கும், பனங்கிழங்கு வாடை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும். இந்த அரிசியில கூட பாத்தீங்கன்னா, ஏன் இதை காமிக்கிறேன்னா கொஞ்சம் பெருசா தெரியும். இங்க பாருங்க. சரிங்களா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி துண்டா போட்டு, அதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்லையும் இங்க இருக்கக்கூடிய நான் சொன்னேன் 14 கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குது. இந்த 14 கேட்டகரி ப்ராடக்ட்டுக்குமே அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. எந்த பொருள் நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு திருப்தி இல்லை, இது தரம் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பணத்தை வாங்கிக்கோங்க, முழு பணத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி மோதிகேர் தாங்க எனக்கு தெரிஞ்சு. மசாலா ஐட்டம், சமையல் அறைக்கு தேவையான பொருட்கள், வீடு பராமரிப்பு, பாத்ரூம் கிளீனரு, டாய்லெட் கிளீனரு, நம்மளுடைய பாத்திரங்களை கிளீன் பண்ணக்கூடிய ஒண்டர் டிராப்பு, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு வெள்ளி நகைகள், கொலுசுகளை கிளீன் பண்ற சில்வர் டிப் இருக்குது. சரிங்களா, இது போக பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணிகளை துவைக்கிறதுக்கு வாஷிங் லிக்யூடு, வாஷிங் சோப்பு, வாஷிங் பவுடரு. சரிங்களா, இப்படி ஒரு 4 வகையில இந்த வாஷிங் ஐட்டம் இருக்குது. அது போக வீடை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம வீடு டைல்ஸு, மார்பிள்ஸு, இதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான பொருட்கள், ஃப்ளோர் கிளீனர்ஸ் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் கேர் பேஸ்ட்ல ஒரு 4 வகை இருக்குது. பல் விளக்கும் பற்பசைகள் 4 வகை, ஹேர் ஆயில்ல ஒரு 5-6 வகை இருக்குது. குளிக்கிற சோப்புல பாத்தீங்கன்னா ஒரு 6 வகை இருக்குது. பல்லு விளக்கக்கூடிய ப்ரஷ்ஷு, சரிங்களா, ஷாம்பு, பர்ஃப்யூம், ஹேர் டை, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது போக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ். சரிங்களா, இன்னைக்கு நாப்கினால நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாப்கினும் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா, இந்த நாப்கினை பத்தியே தனியா ஒரு வீடியோ டெமோவோட போடுறேன். மார்க்கெட் நாப்கினுக்கும் நம்ம நாப்கினுக்கு என்ன வித்தியாசம்? பியூர் காட்டன்ல தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அது போக ஊறுகாய், 3 வகையான ஊறுகாய் இருக்குது. தேயிலை, சரியா, தேயிலை 2 வகையான தேயிலை இருக்குது. தேயிலெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ரேட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா 250 கிராம் பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கு மேலதான். ஆனா மோதிகேர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லீஃப் டீ, சரியா, லீஃப் டீ, டஸ்ட் டீ கிடையாது, லீஃப் டீ.
லீஃப் டீ 250 கிராம் வெறும் 139 ரூபா எம்ஆர்பி. வெறும் 139 ரூபா எம்ஆர்பி. நீங்க மோதிகேர்ல கன்சல்டன்டா ஒரு மூவரா மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 110 ரூபாய்க்கு தர்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 150 ரூபா எங்க, 110 ரூபா எங்க? அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ரேட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா, குவாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி ப்ராடக்ட் ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், நம்மளுடைய பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் அத்தனை பேரும் பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், அதாவது ஃபேஸ் வாஷு, ஃபேஷியல் கிட்டு, சரிங்களா, ஸ்க்ரப்பு, ஒயிட்னிங் க்ரீமு, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷு, லிப்டிக்கு, சரிங்களா, லிப் பாமு, இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ராடக்ட் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் அதிகமான ப்ராடக்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சலவை ஐட்டங்கள் இருக்குது. இது போக எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நியூட்ரிஷன் குறைபாடு, சத்து குறைபாடு அப்படின்னு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது அதனால அப்படின்னு சொல்றாங்க. அதனால நியூட்ரிஷன், அதாவது வெல் கேட்டகரி ப்ராடக்ட், ஜூஸ் வகைகள், புரோட்டீன் வகைகள், அது ஜெல்லு, மாத்திரை, லிக்யூடு, இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மிட்டாய் வடிவில் ஊட்டச்சத்து பொருட்கள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்டு, சாஃப்ட் ஜெல்ஸு, கேப்சூல்ஸு எல்லாமே பியூர் ஆயுர்வேதிக்கில், பாரம்பரிய முறைப்படி ஆயுர்வேதிக்கில் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு 6 வகையான அகர்பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. என் கையில் இப்போ 3 வெரைட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அகர்பத்தி 84 குச்சி இருக்கும், சரிங்களா. 84 குச்சி எம்ஆர்பி வெறும் 72 ரூபா. அதுவும் நீங்கள் மோதிக்கரில் கன்சல்டண்டாக இருந்தீங்க வெறும் 55 ரூபா. நிறைய பேருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க அகர்பத்தி ஆகலை, புகை ஆகலை, வீசிங் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த அகர்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பியூரா அந்த பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணியிருக்காங்க. பத்தியில் என்னையா பாரம்பரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, பத்தியில பாரம்பரியம் இருக்கு. பசுமாட்டு எரு சாணத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய எரு, அந்த எரு பிளஸ் வந்து தேங்காய் சிரட்டை, இதுல இருந்து இயற்கையான பொருட்களை போட்டு தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல மனமாகவும் அந்த புகை வர்றப்ப ஒரு தெய்வீகமாகவும் இருக்கும். அந்த வீசிங், அந்த மாதிரி மூக்கு எரியுறது, கண் எரியுறது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம பியூரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி உண்டு, சரிங்களா. இதுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி உண்டு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இவங்க ப்ராடக்ட் வந்து முக்கியத்துவம் தராங்க. இதுக்கு மேல, சரிங்களா, அல்கலைன் வாட்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெயில் காலம், தண்ணி தாகம் எடுக்கும், சரியா. நம்ம தண்ணி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாலுமே வயிறு ரொம்ப, ஆனால் தண்ணி தாகம் அடங்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணியில காரத்தன்மையோ அல்லது விட்டமின் மினரல்ஸோ இல்லை அப்படின்னா தாகம் அடங்காது, வயிறு ரொம்ப. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், காரத்தன்மையோட இந்த தண்ணி ஃபில்டர், அதாவது இதுல ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி இந்த ஃபில்டர் வழியா கீழே வந்து நம்ம அதை எடுத்து குடிக்கிறப்ப அத்தனை வகையான விட்டமின், நியூட்ரிஷன்ஸ் அந்த தண்ணியோட நம்ம உடம்புக்கு போறப்ப நல்லா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா நீரால் ஆனதுதான் உடம்பு. அந்த மாதிரி அல்கலைன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி ஜக்கு மாதிரி தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறதா, சரியா, மேனுவல் தான் இது. கரண்ட் அது மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மோதிகேர்ல 42 ரூபால இருந்து 22,000 ரூபா வரைக்கும் ப்ராடக்ட் இருக்கு. 42 ரூபால இருந்து 22,000 ரூபா வரைக்கும் ப்ராடக்ட் இருக்கு. எல்லா வகையான ப்ராடக்ட் இருக்கு. எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 750 பொருட்களுக்கு மேல இவங்க வந்து போட்டிருக்காங்க. இப்ப நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வாங்கி விற்கணுமா அப்படின்ட்டு. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சிந்தனையே வேண்டாம். உங்க வீட்டுக்கு தேவையான சமையல் எண்ணெய், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், பெர்ஃப்யூம்ஸ், பிளஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், பிளஸ் வந்து டாய்லெட் கிளீனர், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு 70-80 ப்ராடக்ட் டெய்லி நம்ம எல்லா வகை மக்களும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அந்த பொருட்களை ஏதோ ஒரு கடையில, ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்ல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாங்குறோம். அப்படி வாங்குறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அந்த ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியா இருக்குதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி வாங்குற பொருளை கடையை மாத்தி எங்க கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கினா என்ன கிடைக்கும்? நீங்க வாங்கக்கூடிய அத்தனை பொருளுமே 10 to 20% வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எம்ஆர்பில இருந்து 10ல இருந்து 20% கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அது போக நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு 1000 ருபீஸ்க்கு மேல, 1000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குறப்ப 10% ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கம்பெனி கொடுக்குது. அது போக இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு நீங்க வருஷம் பூரா வாங்கினீங்கன்னா 3 மாச பொருள், அதான் வருஷம் பூரா நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல ஆவரேஜா எவ்வளவு வருதோ
அது 3 மாச பொருள் ஃப்ரீயா கொடுக்காங்க. லாயல்ட்டி ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது போக மாசம் மாசம் நீங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து கம்பெனி வந்து கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுல 7ல இருந்து 16% வரைக்கும் உங்களுக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகும். மினிமம் வருஷம் பூரா நீங்க பொருள் வாங்கினா கூட ஒரு 2000 ரூபாய் நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போனஸா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா 50% மேல உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த பொருள் நான் வந்து சொன்னேன் 139 ரூபா எம்ஆர்பி தேயில அப்படின்னு. நீங்க ஜஸ்ட் இதுல மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த சலுகை எல்லாம் கழிச்சு இதனுடைய நெட் ரேட் பாக்குறப்ப வெறும் 70 ரூபா தாங்க வரும். 70 ரூபா தான் வரும். சரி, அதுக்காக நீங்க நாங்க 70 ரூபா கொடுத்து அதை கொடுத்துருவீங்களான்னு அப்படி கிடையாது. நீங்க 39 ரூபா பொருளை 139 ரூபா எம்ஆர்பி உள்ள பொருளை நீங்க இதுல மெம்பர் ஆயிட்டு வாங்குறப்ப 110 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இந்த மாதிரி மற்ற பொருளும் சேர்த்து வாங்குறப்ப 1000 ரூபாய்க்கு மேல வரும். அப்ப அதோட சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 100 ரூபா மதிப்புள்ள பொருள் ஒன்று ஃப்ரீயா வந்து தருவாங்க. இது போக வருஷத்துக்கு 3 மாசம் பொருள் போனஸ் இதெல்லாம் சேர்த்துதான் 50% வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிச்சமாகுதுன்னு நான் சொல்ல வர்றேன். சரியா, இதே பொருட்களை வெளியே கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த 50% லாபமா மாறும். இந்த வேலை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி பயன்படுத்தினால எப்போதும் இதுல நம்மளுக்கு நிறைய பணம் மிச்சமாகுது. சரிங்களா, இன்னைக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட்டமா வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வர்ற வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளை பத்தியும் அதனுடைய குவாலிட்டியை நம்ம வந்து லைவாவே வந்து காமிக்கலாம். அந்த பொருள் என்ன பொருள், இப்ப ஊறுகாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்ல ஊறுகாய்க்கும் நம்ம ஊறுகாய்க்கும் என்ன வித்தியாசம், மார்க்கெட்ல உள்ள அகர்பத்திக்கும் நம்ம பத்திக்கும் என்ன வித்தியாசம், மார்க்கெட்ல உள்ள நாப்கினுக்கும் நம்ம நாப்கினுக்கும் என்ன வித்தியாசம், மார்க்கெட்ல உள்ள பெருங்காயத்துக்கும் நம்ம பெருங்காயத்துக்கு என்ன வித்தியாசம், இப்படி ஒவ்வொரு பொருளை பத்தியும் நம்ம தனித்தனியா வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து. அதனால உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க, பாதிக்கு பாதி பணத்தை மிச்சப்படுத்துங்க, தரமான பொருளை பயன்படுத்துங்க, உங்க உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளை பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். இதோட கம்பெனி எப்படி வருமானம் தருதுங்கிறத ஊடகங்கள்ல வந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாமே உங்களுக்கு வந்து தன்னால வரும். சரிங்களா, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.